இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது போல இருக்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? மாமா, நீங்களும் என் கூட கொஞ்சம் வரீங்களா? நம்ம 2 பேருமா போயிட்டு ஏசி வாங்கிட்டு வந்துடலாம். வர்ற ஆதர, இன்னைக்கு எப்படியும் ஏசியை வாங்கிடணும். இல்லைன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. ஆமா மாமா. 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு நல்ல ஏசியா வாங்கிட்டு வாங்க. கையோட ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து ஏசிய மாட்டி விட்டுடுங்க. அப்பதான் அந்த பொண்ணு சத்யா அமைதியா இருப்பா. சரிங்க பாட்டி. ஆதர, கொஞ்சம் நில்லுமா. என்னத்துல ஆதர போய்கிட்டு இருக்கா, நீ போகாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு மாமா? அம்மா ஆதர, என்ன மாமா? நீ ஏற்கனவே ரோகிணிய காலேஜில் சேர்த்திருக்க. அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்க. இதுக்கே நீ 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்க. இந்த விஷயம் பிரபுவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபைனான்ஸ்ல 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பிரபுவோட வில்லாவுக்கும் கட்டியிருக்க. இது இல்லாம வீட்டு செலவுங்க அது இதுன்னு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அத்தனை செலவுகளையும் நீ தான் சமாளிக்கிற. இதுல எங்க அம்மா காசிக்கு போறதுக்கு நீ தான் மாசம் மாசம் பணம் கட்டிக்கிட்டு இருக்க. இவ்வளவு செலவுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறப்ப இப்ப புதுசா ஏசிய கடன்ல வாங்கிட்டு அதையும் எப்படிமா கட்டுவ? அசலையும் வட்டியையும் எப்படிமா அடைப்ப? ஆமா ஆதர, கடன் கிடைக்குதுன்னு நீ பாட்டுக்கு வாங்கி பிரச்சனையில மாட்டிக்காத. நீங்க 2 பேரும் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏசி வாங்கலன்னா சத்யா பெரிய பிரச்சனையா பண்ணுவா. சத்யாவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க ஏசி வாங்கிட்டு வந்து போட்டா அது நமக்கு தான் அசிங்கம். அது உங்க பெரிய பிள்ளைக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் மாமா. அதான் வேற வழி இல்லாம இஎம்ஐலயாவது ஏசி வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது சரிமா ஆதுர. அண்ணி, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நடுவுல நீங்க ஏசி வாங்க வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். ஏசி வாங்கறதுக்கு 30,000 ரூபாய் வேணும் கார்த்தி. அவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? என்கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கானே, இஎம்ஐல வாங்கிக்கலாம். இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது நான் ஏசி வாங்கிடுவேன். ஏற்கனவே நீங்க இந்த குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் சுமந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது நான் செஞ்ச தப்பு. சத்யா கழுத்துல நான் தாலி கட்டினதுனால வந்த பிரச்சனை. இதை நானே சரி பண்றேன். சத்யாவோட அண்ணன் என்கிட்ட சவால் விட்டு போனான்ல, அந்த சவாலை நானும் ஏத்துக்கிறேன். சத்யாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே எப்பாடு பட்டாவது வாங்கி கொடுத்துடுறேன். அம்மா, நீ எதுவும் யோசிக்காதம்மா. கார்த்தியே ஏசிய வாங்கட்டும், அவனே இந்த பிரச்சனைய சரி பண்ணிப்பான். சரி கார்த்தி, நீ ஏசி வாங்கினா 2 பிரச்சனை தீந்துரும். ஒண்ணு, நான் அவருக்கு தெரியாம கடனா வாங்கி அது ஒரு பிரச்சனை ஆகாம நான் தப்பிச்சிருவேன். இன்னொன்னு, நீயே சத்யாவுக்கு ஏசி வாங்கி கொடுத்தா சத்யாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் உன் மேல இருக்கிற கோவம் கொஞ்சமாவது குறையும். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா நீ சொதப்பிடாம சொன்ன மாதிரி பண்ணிடு, சரியா? சரி அண்ணி, நான் இப்பவே கிளம்புறேன். ஏய் இரு இரு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டு போ. சரி அண்ணி. வாங்க பாட்டி, நான் சமையல்லாம் முடிச்சிட்டேன். சாப்பிட்டுலாமாமா? சாப்பிடலாம் பாட்டி. ஆனா நம்ம முதல்ல நம்ம கார்த்தியும் சத்யாவையும் சாப்பிட சொல்லிடலாம். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து இன்னும் 2 பேரும் பாலும் பழமும் சாப்பிடவே இல்ல. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல பாலும் பழமும் கொடுப்போம், அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவோம். ஐயோ என்ன பாட்டி, சத்யா கிட்ட போய் பாலும் பழமும் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டா அவ வரமாட்டான். அவளுக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் குறையல. நாம போய் தேவையில்லாம அவ கோவத்தை இன்னும் ஜாஸ்தி ஆக்க வேணாம். அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான். ஆமா பாட்டி, இந்த விஷயத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. காரியமே கெட்டு போயிடும். ஆமா ஆமா. அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, கடகடன் ஓடி போய் சத்யாவை சாப்பிட கூட்டிட்டு வாங்க. நானா? ஆமா, நீங்க தான் போணும். வேணாம் ஆதர, வேணாம். ஏற்கனவே என் பல்லு பூராவும் பத்மினி மாதிரி பரதநாட்டியம் ஆடுது. இப்ப நான் போய் சத்யாவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவ என்ன அடிக்க கூட வேணாம். லேசா கன்னத்தை தொட்டு தடவி கொடுத்தானா போதும், என் வாய்க்குள்ள இருக்கிற பல்லெல்லாம் பொல பொலன்னு உதிர்ந்துடுமா. என்ன பாட்டி நீங்களே இப்படி சொல்றீங்க? பின்ன வேற எப்படி சொல்ற? பல்லு இருந்தாதானே பக்கடா சாப்பிட முடியும். சரி, இப்ப என்ன பண்றது? ஆதர, நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத. என் வாழ்க்கையில ஒன்ன மாதிரி ஒரு வீராதி வீரி சூராதி சூரிய நான் பார்த்ததே இல்ல. அதனால நீயே போய் கூட்டிட்டு வந்துருமா.
உன்னோட வீரத்தை வருங்கால சந்ததி பெருமையா பேசணும்ல. நானு என்ன அதுல நீயும் இப்படி மிரள்ற? என்ன பாட்டி சொல்றீங்க? சத்யா என்ன பார்த்தாலும் கொலை வெறி ஆகுறா. அப்படின்னா யார அனுப்பி சாப்பிட கூப்பிடுறது? ஏய் ரேவதி, இதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட்டு இருக்காத என்ன? கார்த்திய போ சொல்லலாமா? பெஸ்ட், அவனே போ சொல்லிடலாம். வா வா. தெரியுமா இரு. கார்த்தி, சமையல் ரெடி. சரி, நீ சாப்பிடலாம். சாப்பிடலாம், ஆனா நீ மட்டும் சாப்பிட கூடாது. உன்னோட சேர்ந்து சத்யாவும் சாப்பிடணும். அவளை போய் கூட்டிட்டு வா. ஆமா கார்த்தி, போய் சத்யாவை கூப்பிட்டு வா போ. அண்ணி, என்ன அண்ணி பாட்டி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவ கூட கோத்தி விட பாக்குறீங்க? அவ முதல்ல சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி, நீ இந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷி தானே? போய் சத்யாவை கூட்டு வா. ஏய், என்னடா உன் பக்கம் திரும்பினாம என் பக்கம் திருப்பி விட பாக்குறியா? ஐயோ பாட்டி, நீ எல்லாம் ஒண்ணும் பயப்படாத. உன்னெல்லாம் சத்யா ஒண்ணும் சொல்ல மாட்டா, உங்ககிட்ட கோவமும் பட மாட்டா. போய் கூட்டு வா போ. உன்னை தவிர யாரும் போக முடியாது, நீ போயிட்டு வா பாட்டி. நாங்கெல்லாம் வெளியே தானே இருக்கோம், ஏன் பயப்படுறீங்க? போங்க. பாட்டி, போய் சத்யாவை கூட்டு வந்து சாப்பிட வைங்க. நான் இங்க இருந்தா அவ சாப்பிட மாட்டா, நான் வெளியே இருக்கேன். நான் போக மாட்டேன்டா. டேய் டேய் டேய், என்னம்மா? போங்க. ஐயோ கடவுளே, தைரியமா போங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஐயோ ராஸ்கல், இப்படி பண்ணிட்டானே, நம்மள ரூமுக்குள்ளே முடங்கி கிடக்குற மாதிரி பண்ணிட்டானே. அப்படியே ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இவனால என் சந்தோஷம் மட்டும் இல்லாம என் சுதந்திரமே போச்சு. இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. சத்யா, உள்ள வரலாமாமா? ஏன், என்ன விஷயம்? சத்யா, லஞ்சு ரெடியா இருக்கு, நீ எங்க கூட சாப்பிட வரியா? என்ன லஞ்சு? சைவ சாப்பாடு தான். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். நான் ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல, எனக்கு லஞ்ச் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, நான் ஆதிரை கிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க போய் உங்க மருமக கிட்ட சொல்றதுக்கு பதிலா ஆதிரைய வர சொல்லுங்க, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். சரி சத்யா.